தான் கடையில் சாப்பிட்டாலும் கடைசியில் மனசு தேர்றது இதாங்க, அம்மா செய்கிற புளி சாதமும் தயிர் சாதமும். சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, கடுகு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி அதைய ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. 4 to 5 கார்லிக்ஸை நல்லா கொட்டி எடுத்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச புளியும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக நம்ம பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஸ்டைலில் சுகர் கேன் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா எண்ணெய் தனியாக மேலே மிதந்து வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு மில்க் எடுத்து காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பிறகு கூலிங் டவுன் ஆன ரைஸை ஆற வச்ச பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு இஞ்சி ஆட் பண்ணி ஃபைனாக வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சிம்பிள். லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்காக கொரியண்டர் லீவ்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கிறோம். அம்மா செஞ்ச தயிர் சாதம் ரெடி. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம செஞ்சு வச்சிருந்த புளி சாதம் செய்கிறதுக்கான கிரேவி நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா அதுவும் ஃபினிஷ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா கையில் செஞ்ச புளி சாதமும் தயிர் சாதமும் ரெடி. ஸோ யாருக்கெல்லாம் பசிக்குது சொல்லுங்கள்.